அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹூ மேட் மீ அ பிரின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட்றதுனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எந்த எபிசோட வேறு லெவலான மேஜிக்லாம் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக அத்தனாஷியாக்கும் ஒன்று அவங்க அப்பா பதற விஷயம்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும், ரொம்ப எமோஷனாக காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். மறக்காமல் பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போடுங்க. சரிங்க, அஸ்லாம் இதோட கதை உள்ள போகலாமா? அத்தனாஷியம் பதட்டத்தோட இப்போ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்க காட்டை நோக்கி அந்த ஒரு சமயத்தில் அவங்க அப்பாவை பார்க்கும்போது திடீர்னு அவளுக்கு மயக்கமாயிட்டு அந்த இடத்துல ரத்தம் கக்கிற வாயில இருந்து இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அதிர்ச்சி ஆகிறதுல திடீர்னு அவருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயமும் இதயத்தில் பார்த்த சீலா இருக்கு. அது வந்து பிரேக் ஆகிற சமயத்தில் அவளுக்கும் சின்ன ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்தல, அவளுக்கும் வலிக்குது. இவன் இது உடனே பார்த்துட்டு உடனடியா ஹீலிங் மேஜிக் யூஸஸ் வரவைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அத்தனாஷியாவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஹீலிங் மேஜிக் யூஸஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல இவளுடைய நோயை வந்து குணப்படுத்த முடியலன்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு இந்த நோய் வந்து புதுசா இருக்கும். அங்க பார்த்தா லைன் கட்டி நிக்க வச்சிட்டு இருக்காங்க. வந்த ஒவ்வொருத்தரும் இதே விஷயத்த தான் சொல்றாங்க, இந்த நோய் ரொம்ப புதுசா இருக்கு, இது வரைக்கும் நாங்க இதை பார்த்ததே இல்லை, எங்களால குணப்படுத்த முடியாததுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. மேஜிஸ்ட்ரி நீங்க கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா நீங்க கண் முடிச்சுட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா. பரவாயில்ல, வேற யாராச்சும் இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஹீலிங் மேஜிக் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய நாட்டில் வரவை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எல்லாரும் இதே இடத்துக்கு வந்து அவனும் சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கும் வலிக்கும் ஹார்ட்ல. மேஜிஸ்ட்ரி அதுக்கு தான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்காங்க. தலைவன் தான் கூட்டியாகி வந்திருக்கான். இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இப்ப அத்தனாஷியாவுடைய அம்மாவும் பிரெக்னெண்டா இருந்தப்போ காமிக்கிறாங்க. அவங்க அத்தனாஷியா பாட்டு அதே பாட்டு தான் அந்த இடத்துல பாடிட்டு இருக்காங்க. அத்தனாஷியாக்கு இது எல்லாமே தன்னுடைய நினைவுகளா வந்துட்டு இருக்கு. அத்தனாஷியா எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப ஏஞ்சுக்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவன் உன்னோட பக்கம் ஏப்பிட்டான் எப்படியோ, ஆனாலுமே அவளை கண்டுக்காம திரும்ப தூங்கிடுவா. உன்னை நான் ஏஞ்சிக்க சொன்னேன், அழகான தூங்க மூஞ்சி. யார் நீ, எனக்கு முக்கியமான கனவு வந்துச்சுன்னா இந்த கனவுல போயிட்டு திரும்ப கனவு காண போறேன் தொலா பையன்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இவன் அவனாச்சே, உனக்கு நான் பல முறை வார்னிங் பண்ணி நீ திரும்பி அதை ட்ரை பண்ணிருக்கேன். அட கடவுளை, இவன் அவன் தானே, தேவலாம இவன் எதுக்கு இங்க வந்தா? தூங்குற மாதிரி நடிக்கிறியா? நான் ஒரே ஒரு கிஸ் பண்ணதுக்கு நீ முடிச்சுக்கினேன், அப்போ ஓகேவா? அத்தனாஷியா இப்ப பதில் சொல்லு, உனக்கு எந்த பிரின்ஸ் ரொம்பவும் பிடிக்கும்? அல்ட்ரன்டாவா அப்படி இல்லனா செகந்தியாவா? எவனுமே தேவையில்ல, இவங்கிட்ட எவனை காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம், என்னுடைய மார்பிள வழியே தெரியலையே, ஏன்னா உன் உயிரை காப்பாத்துனதே நான் தான், எதுக்கு நீ அப்படி பாத்துங்கிற? கொஞ்சம் விட்டு இருந்தா உன்னுடைய இதயம் வெடிச்சு சதறி இருக்கும் தெரியுமா? இந்த இடத்துல வெடிச்சு சதறி இருக்குமா? என்ன பேசுற நீ? ஆனா இப்ப நல்லா தானே இருக்கு. அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் தான் மிகப்பெரிய போன கடவுள். யாரு சாமி இவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இவன் எதிர்பார்க்கறான் போல, அதுக்கு தான் இப்படி படாத வார்த்தை பத்தி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இவன் என்ன ரொம்ப ஹைட்ல இருக்கான். அதுக்கப்புறம் இவன் கண்மொழியத்தை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஃபிலிக்ஸ் அப்புறம் அத்தனாஷியாவுடைய அப்பா லெலியாவும் வந்திருக்காங்க. இவ அவங்க கிட்ட போயிட்டு நான் ஒரு வழியா நல்லா தான் இருக்கின்ற மாதிரி சொல்லவும், பரவாயில்ல நீங்க எப்படி பழச்சிட்டீங்க, நல்ல வேலை நான் கடவுள் கிட்ட வேணுது பலன் கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு லெலியா உன்னோட பக்கம் ஃபீல் பண்ண. ரொம்ப நாட்களா தூங்கினன்ற மாதிரி உன்னோட பக்கம் இவனை பாப்பா என்ன கேட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தூக்கி வச்சுக்கினேன், உனக்கு எதனா வழி இருக்கா? என்னமோ இல்லப்பா, நீங்க ரொம்பவும் வருத்தப்பட்டதுக்கு மன்னிச்சிருங்க. அப்புறம் இவன் தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். மேஜிஸ்ட்ரி பிரின்சஸ் இப்ப வந்து ஓரளவுக்கு குணமாயிட்டாங்க. ஆமாப்பா, இவனை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்ச உண்மை என்னன்னா இவன் தான் அன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவன் மாட்டி ஒரு ட்ரை பண்ணுவா. இன்னொரு பக்கம் இவன் இப்போ நாடகம் நடத்துறான் இடத்துல, அதாவது உடம்பு சரியில்லாத மாதிரி. என்ன மன்னிச்சிருங்க மேஜிஸ்ட்ரி, பிரின்சஸுக்கு நான் அதிகப்படியா என்னுடைய மேஜிக் எனர்ஜி நான் பயன்படுத்துறதுனால என்னுடைய எனர்ஜி ஃபுல்லாவே இப்போ டவுன் ஆயிடுச்சு. எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா ரேட் மேஜிக்கல் எனர்ஜி வந்து ஃபுல்லாவே அவங்க கிட்ட திடீர்னு அதிகரிச்சதுனால அதை தாங்க முடியாத பாடியால தான் இப்போ இப்படியாப்பட்ட நோய் வந்து அவங்க படுக்கை ஆயிட்டாங்க. கண்டிப்பா இதே நிலைமை நீடிச்சதுன்னா திரும்ப அவங்க லைஃப் லாங் கோமாக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அவங்களை எப்படி குணப்படுத்திட்டேன், இதனால எனக்கு ஃபுல்லாவே இப்போ ட்ரைன் ஆயிடுச்சு என்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி ஃபுல்லா. இவன் தான் என்னுடைய உயிரை காப்பாத்துறான். அப்போ உண்மையிலேயே அப்போ முழுமையா நீ இன்னும் இவங்களை குணப்படுத்தலையா? ஆமா, ஆனா பெரிய லெவலில் அது பாதிப்பு இருக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேஜிக்கல் எனர்ஜி நம்ம எடுக்கிறது மூலியமா அவங்களை குணப்படுத்திடலாம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிரின்சஸ் அத்தனாஷியாவை குணப்படுத்துறதுனால. அப்படியேங்கப்பா பால் அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா, நிறைய மேஜிக் வச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து கூட இருக்காங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பித்தலாட்டம் நடத்தீங்கன்னா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர நிலைமை ரொம்ப மோசமாகும். திரும்ப இந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அப்படியே கீழே விழ போனவன் இதை பார்த்துட்டு அத்தனாஷியா அப்பா போயிட்டு அவனை பிடிப்பான். நல்லா தானே இருக்க தம்பி, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தலை இப்போ ரொம்பவும் வலிக்குது அப்படின்னு சொன்னவா டக்குன்னு பார்த்தா அவங்கள பத்தின விஷயங்களை அப்படியே அனலைஸ் பண்ற ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது. இவன் இன்னொரு பக்கம் இவனை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து நம்ம அத்தனாஷியா கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த பவர் பார்க்க ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜ் ஆகுது. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க, அப்புறம் இவங்க கிட்ட என்னுடைய பவரை பயன்படுத்தி பிரின்சஸ்க்கு ஹீல் பண்ணிட்டேன், அதனால இப்ப என்னால முடியல சுத்தமா. சரி ஓகே பரவாயில்ல தம்பி, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, ஆனா ஒரு நாள் உனக்கான ரிவார்டு கிடைக்கும். அது வரைக்கும் நீ இந்த இடத்துல இருந்து பின்னாடி பிரின்சஸ்க்கு எந்த விதமான நோய் திரும்ப வராத மாதிரி கூட இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி இந்த பிளான்லெஸ்லயே நீ தங்கிக்கோ, பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ற மாதிரி அவனும் நடிக்கிறான். ஓவரா போயிட்டு வரேன் தூங்கும் மூஞ்சி பிரின்சஸ், இவன் நடிக்கிறான் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் இவன் புலம்புறா. அத்தனாஷியாவுடைய அப்பா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு, இந்த பேலஸ் கொஞ்சம் கூட சூட் ஆகல, நாளையில இருந்து நீங்க எல்லாருமே எமரால்டு பேலஸ்க்கு வந்துருங்க, பிரின்சஸ் கூட்டிக்கணும். எமரால்டு பேலஸ் அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக்காக, அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பல ஜென்ரேஷனா பிரின்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பயன்படுத்தின எமரால்டு பேலஸ் தான் அது. ஆக்சுவலி அவளுடைய கனவுலையே வந்து ஜெனிட்டை வந்து அந்த இடத்துல தான் தங்கியிருந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையாலே தான் அந்த கனவுலையே அப்பவே ஜெனிட்டை இந்த இடத்துலயும் ரூபி பேலஸ்ல பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம அத்தனாஷியா வந்து லாக் ஆனதுனால அவங்க அப்பா கூட ரொம்ப
ரொம்பவும் நெருங்கி பழக முடியாம அவளுடைய பாசம் இல்லாம போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப நிலைமை அப்படியே மாறிடுச்சு. இவ ஒன்னு பக்கம் அந்த பேலஸ்ல இருக்கும்போது அந்த மேஜிக் எனர்ஜியை வந்து மானிட்டர் பண்ற அந்த ஒரு மிஷினை வச்சிட்டு இருக்கான். ஆனா அது பார்த்தா ஒண்ணுமே வேலை செய்யல. இவன் நல்லா துண்ணுட்டு இருக்கான். டேய் என்னடா நீ பண்ணிட்டு இருக்க? அங்க என்னடா எங்க அப்பா கிட்ட கதை விட்ட, என்கிட்ட அதிகப்படியான மேஜிக் பவர் இருக்கு, அதனாலதான் என்னால சீல் உடைஞ்சு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இங்க பார்த்தா ஒரு இதுவும் காமிக்க மாட்டேது. எங்கடா பத்தியா மேஜிக்கல் பவர்? நீ போய் சொல்லி ஏமாத்தீங்கிற? ஏய் நான் ஒன்னும் போய் சொல்லல. உண்மையை சொல்ல போனா யாரோ ஒருத்தங்க ஓ மேல இருக்கிற அதிகப்படியான அந்த மேஜிக் எல்லாத்தையுமே அப்படியே சீல் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அது யாருன்றது எனக்கு தெரியாது. இந்த சீல் பண்ணிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்களை உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இதை பயன்படுத்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அதை சீல் பண்ணவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அதிகப்படியான பவர் வந்து எப்படி ரிலீஸ் ஆனாலும் நிறைய பேருக்கு அது டேஞ்சர் தான். ஆனா நீ காட்டுல பண்ண அந்த சின்ன தப்பு, அதாவது சின்னதா மேஜிக் பவரை ரிலீஸ் பண்ணதுக்கே உன்னுடைய சீல் லைட்டா உடஞ்சி பிரேக் ஆகிற நிலைமையில அது விட்டு இருந்தா மொத்தமா வெடிச்சு உன் இதையுமே வெடிச்சிட்டு இருக்கும். அது நடக்காம தான் நான் ஒரு வழியா தடுத்துட்டு உன்னை குணப்படுத்தினேன். ஏய் கதெல்லாம் விடாதரா, கதை உள்ள உண்மையை சொல்ல போனா உன்னுடைய மேஜிக்கல் எனர்ஜி எல்லாமே ஓவர் ஃப்ளோ ஆகுது. அதுவும் ஒரு குழந்தை கிட்ட எவ்வளவு எவ்வளவு இருக்கும் அது தெரியல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 400 இயர்ஸுக்கு ஒரு முறையாச்சு நான் இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பேன் எப்பவுமே. ஆனா இப்போதைய நிலைமை என்ன தெரியுமா? நான் இப்போ உன் சைஸ்ல இருக்கிறதுனால என்கிட்ட இருந்த அந்த பவர்ஸ் எல்லாமே மினிமமா இப்ப இருக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. அதனால அதிகப்படியெல்லாம் என்னால பயன்படுத்த முடியாது. என்னுடைய அற்புதமான மேஜிக்கை பயன்படுத்தி உங்க லைஃபை காப்பாத்திருக்கேன். ஆனா நீ என்னடா நன்றி கிட்டத்தனமா ஒரு இதுவும் எனக்கு பண்ணல. நீ இது வரைக்கும் நன்றி கூட சொல்லியாடி. நீ வெறுக்கிறனே தெரியுது இதுல இருந்து என்ன அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி தெரியாத மாதிரி நடிப்பான். எனக்கு புரியுது நீ மறைமுகமா என்ன வெறுக்கிறதானே. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். என்ன இருந்தாலும் உயிரை இதுக்கப்புறம் காப்பாற்ற போறது நான் தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன்னை காப்பாத்தினா இதையும் வெடிச்சு செதறணுமா? யோ என்னைய பேசிட்டு இருக்கேன். நீ என்ன உயிரை காப்பாத்துனதான் இங்க ஓசி சோறு கொடுக்குறோம்ல, துண்டு கம்முன்னு போ வேலையை பாரு. சும்மா இந்த தேவையில்லாத கதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காத. விட்டா ரொம்ப தான் பேசிட்டு இருக்கேன். எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பாத்துக்கோ. சொல்லு உங்க அப்பா ஒன்னும் எதுவும் சொல்ல மாட்டாரு. நான் இந்த இடத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டுறாரு. ஆமா நீ கூட்டு மதியா இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்கறான். என்னது? அப்புறம் பார்த்தா இவ்வளவு காப்பாத்தின அந்த மேகம் தான் அந்த இடத்துல இருக்கு. நீ சொல்றது சரிதான், இது நான் கூட்டு வந்தது தான். ஆனா பெருசா இது என்கிட்ட பழக்காது. தேவையில்லாம நீ எதுக்கு வந்தன்னு சொல்லி இதை போயிட்டு அட்டாக் பண்ணுவான். டேய் வாயில்லாத ஜீவனை போயிட்டு எதுக்கு அட்டாக் பண்ற மாதிரி இன்னொரு பக்கம் இவ கத்திக்கிட்டே அதுக்கப்புறம் அதை தூக்குறான். இதுதானே அது அப்ப காப்பாத்தின அந்த பூனை இதுவா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவ பார்த்துட்டு அதிர்ச்சிடுவான். உண்மையை சொல்லப்பதான் இது தன்னுடைய மாஸ்டரை காப்பாத்த தான் ட்ரை பண்ணுது. மாஸ்டரை காப்பாத்துவா? அப்போ என்னைய சொல்ற? ஆமா இது வந்து ஒரு டிவைன் பீஸ்ட். உன்கிட்ட இருக்கிற அதிகப்படியான மேஜிக்கல் எனர்ஜி மூலியமா ஸ்பிளிட் ஆகப்பட்டு உருவாகானது இது. ஆனா இது உனக்கே தெரியாது உன் மூலியமா தான் பிறந்ததுன்னு. சரி அதெல்லாம் விட இது ஸ்வீட் சாப்பிடுமா? சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அதுகிட்ட மிரட்டான். ஏய் துண்டி நான் இந்த இடத்துக்கு வா. ஆனா அது பயப்புது. ஏய் ஒரு போன கிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியுது. நான் இதோடைய மாஸ்டரை இது நானே பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இது என்ன பேர் வைக்க போறேன்னா ராவன். என்னமோ பண்ணிட்டு போ. ஆனா கூப்பிடுற நாத்துக்கு இது வந்துதாகணும். எங்க பாரு தேவையில்லாம திரும்ப எந்த விதமான தப்பும் பண்ணி சாவத்துக்கு ட்ரை பண்ணத. அதனால ஒழுங்கா சொல்றது மட்டும் செஞ்சு பழகு. அதுவும் இல்லாம இது ஒண்ணு சும்மா எல்லாம் காப்பாத்திட்டே இருக்காது. எப்பவுமே இதுக்கும் அழிவுன்றது ஒரு நாள் வரதான் செய்யும். அப்போ நான் என்ன பண்றது? இதுக்கப்புறம் மேஜிக்கை பயன்படுத்தக்கூடாது சொல்றீங்க. மேஜிக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல நானு. இதுக்கப்புறம் உன்னுடைய மேஜிக் பவரை நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆத்தனாஷியா ஒரு மேஜிக் டீச்சருடைய உதவி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக்கை கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவருடைய ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அவ பயன்படுத்தும் போது கொஞ்சம் மூச்சு வாங்கத்துல அப்படியே விட்டுருவா. நீங்க பாத்தீங்களா டீச்சர் அதை பரவாயில்ல முன்னத்தை விட இப்ப நீங்க ரொம்பவும் இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு டீச்சர் வழிய அவங்க ஒரு மாதிரி ஸ்டூடெண்ட் கூட ஒட்டாத மாதிரி தான் பழகி பேசுறாங்க. இதனாலேயே பார்த்தா லிலியா கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் என்னால தொடர்ச்சி எங்க இடத்துல வேலை பார்க்க முடியாது. அவங்க தங்களுடைய லிமிட் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களை புஷ் பண்ணா கண்டிப்பா அவங்களுடைய லைஃபுக்கு எதனா டேஞ்சரஸா இருக்கும். அதனால நான் இதுல பண்ண மாட்டேன்ற மாதிரி போயிடுவாங்க. அத்தனாஷியாவே இதை பாக்குறான். உண்மைனோ உண்மைதான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் என்ன பண்ண போறேன்? எப்படி நான் என்னுடைய மேஜிக் எனர்ஜி கண்ட்ரோல் பண்ண போறேன்? அதுக்கப்புறம் வந்து ராவன் ஒன்று பக்கம் கிட்ட வரதுல மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுது அவளுக்கு. பால்கனியில பார்த்தா இவன் உட்காந்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பாக்கிறதுக்காக தான் வந்தேன். அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிடுவான். ராவனை குடுறா. இவனை தூக்கினா உனக்கு கோவம் வருது. ராவன் உனக்கு வேணும்னா உன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி என்கிட்ட வாங்கிக்கொண்ட மாதிரி இன்னொரு பக்கம் அவன் ட்ரிக்கியே பேசுறான். ஏ அண்ணா ஒங்க குத்துறியா வேணையா? அவன் பாவையா? சரி ஓகே எந்தன்ற மாதிரி கொடுத்துருவான். பார்த்தா ஏன் கொடுத்தானா அந்த இடத்துக்கு அத்தனாச்சியோடைய அப்பா வராரு. அதனாலதான் அப்பா வாங்க வாங்க டக்குன்னு எடுத்து மறைச்சு வச்சுப்பான். என்னாச்சு? என்னத்தை மறைக்கிறேன்? இது வந்து மேஜஸ்ட்ரி, அது வந்து மேஜிக்கல் கிரியேச்சர். மேஜிக் எனர்ஜி மூலியமா அது உருவானது. பிரின்சஸோடைய ஓவர் ஃப்ளோ ஆகுற அந்த மேஜிக் எனர்ஜி மூலியமா தான் அது உருவாகி இருக்கு. கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்கிறேன். எதனா தப்பு பண்ணிச்சுன்னா இதனால என்னுடைய பொண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல. அப்ப ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. உண்மையை சொல்லப்போனா இது பிரச்சனை கொடுக்காது எந்த ஒரு வகையிலும். ஏதாச்சும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கண்டிப்பா இது பிரின்சஸுக்கு துணையா இருந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம நான் இவங்க கூட இருந்து பாத்துக்கிறதுனால நான் இவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். கவலைப்படாதீங்க. ஆமாப்பா அவர் சொல்றது உண்மைதான்ற மாதிரி ஒரு பக்கம் அவ்வளவு மனசுக்குள்ள யோசிக்கிறான். பரவாயில்ல ரொம்ப நல்லவனா இருக்கான், சப்போர்ட் பண்றானே, பிரச்சனை வராதுன்னா எதுவும் சொல்றதுக்கு இல்ல, கவலைப்படாதீங்க நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். அப்ப இதை நான் என் கூட வச்சுக்கிறேன்ற மாதிரி அவர் செல்லமா பாக்குறதுல அவரு கம்முனாகிறாரு. சரி பாத்துக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்து மேஜிக் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆனா அது திரும்பிய சொதப்பிடுவான். திரும்பிய ஃபெயில் ஆயிடுச்சு. என்னதான் நான் பண்றது? யாருமா ஏன் மேல சீனை போட்டது? சீலியாம போட்டீங்க அப்படின்ற மாதிரி உன பக்கம் இப்ப டென்ஷன் ஆகிறா. யாருக்கிட்ட போய் கத்துக்கணும் கரெக்டா இருக்கும் எனக்கு மேஜிக்? அந்த டைம்ல தலையில யாரும் ஆப்பிள் தூக்கி விசில் அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஆள் தான். உன்னால என்ன நினைச்சாலும் கத்துக்க முடியாது. மிஸ்டர் லூகஸ் உன்னை யாரும் வர சொன்னது? நான் தான் சொல்லிட்டேன். எப்பவுமே உன்னை நான் மானிட்டர் பண்ண தான் இந்த இடத்துல இருக்கேன். சரியான ஆள் பையன். ஓ திரும்ப மேஜிக் ட்ரை பண்றியா? சாவணும்னு ஆசைப்பட்டியா? ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்தை நீ கத்துக்காமலே இதெல்லாம் முயற்சி பண்ணா உனக்கு நிலைமை மோசமாக தான் செய்யும். அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த பாம்பு வெடிச்சிடும். சரியா? ஆமா இவன் சொல்றது சரிதான். பேசாம இவன் கிட்டே கத்துலாம. இவன் தான் பயங்கரமான மேஜிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கானே அப்படின்னு இப்ப கியூடா இருந்துப்பா. செஞ்சே லூகஸ் செஞ்சே நீங்க எனக்கு மேஜிக் சொல்லி கொடுங்க. நான் எப்படி என்னுடைய மேஜிக் கண்ட்ரோல் பண்ணதை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கரெக்டா கத்துப்பேன் அப்படின்னு அவன் கியூட்டா இருக்குதுல. ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்காது, நீ தான் என்ன வெறுக்கிறல. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். எப்படியாச்சும் உன சொல்லிக் கொடுக்க வைக்கணும். என்ன பண்றது? அந்த டைம்ல
பார்த்தா அவனுக்கு பயங்கரமா பசிக்குது. உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்க எதுவும் பெருசா சாப்பிடலையா? ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்க விருப்பப்பட்டு நான் உள்ள போயிட்டு நிறைய வாங்கி தரேன். உங்களுக்கு மேஜிக்கல் எனர்ஜி தானே வேணும்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஓவர்ஃப்ளோ ஆகிற அந்த மேஜிக் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கலாம்ல. நீங்க இது பெரிய பிரச்சனையா இருக்காது. டீல் ஓகேவா? அந்த டீல் பிரகாரம் அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய அப்பாவை பார்க்க வர அந்த இடத்துல பார்த்து இவன் வந்திருக்கான். குட் மார்னிங் மிஸ்டர் சுவாமி. இவன் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்திருக்கான்? பர்ஃபெக்டான டைமிங் தான் வந்திருக்கீங்க பிரின்சஸ். இந்த இடத்துல நாங்க உங்களுக்கான ஃப்ரெண்டு யாருன்றது தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்போ மிஸ்டர் ஸ்னோவியோடைய பையனை சொல்றீங்களா? பிரின்சஸ், உண்மையா சொல்ல போனா என்னுடைய பையன் அஜிகில் வந்து இந்த இடத்துல இருந்து வெளியே போய் படிச்சுட்டு இருக்கான். அதனால இப்போதைக்கு அவன் வரமாட்டான். உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது ஜெனிடைம் மட்டும் தான். ஆனா ஆல்ரெடி எனக்கு வேணாங்க. ஏன் வேணாம்னு சொல்றீங்க? ஏன்னா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஆல்ரெடி இருக்கான். அதுக்கப்புறம் தலைவனை காமிக்கிறான். ஆமா, பிரின்சஸ் கூட இருந்து ஒரு நண்பனை நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்க போறேன். இந்த ஆள் ஒரு பக்கம் முயற்சிருவான், தான் போட்ட பிளான கெடுக்க மாதிரி ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பார்த்து தனக்கான ட்ரைனிங் மொத்தமாவே லூக்கஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அத்தனை விஷயம் அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரகிள் அவர் அதில் கத்துக்கிறதுக்கு பத்ததுக்கு அவன் எக்ஸசைஸையும் பண்ண வைக்கிறான். உடல் லெவலையும் நிறைய ட்ரைனிங் பண்ணணும்னு அவ பண்ற ட்ரைனிங் ஒவ்வொரு நாளும் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ரொம்பவும் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டா. கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. தலைமை எல்லாத்தையுமே ஆராய்ச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அவன் எப்படி எல்லாம் கத்துட்டு இருக்கான்னு. ஒரு இடத்துல ஒரு நாள் வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணிட்டு அப்படியே படுத்து கிடப்பா பாருங்க. அந்த விஷயத்தை அவன் பார்த்துட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே கத்துக்கினான். இருந்தாலும் ஃபீல் பண்ணுது, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு எதுவும் அவன் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் அவளை பார்த்து சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து அவன் கண் முடிச்ச பிறகு எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கு. எதுக்காக நீ தேவையில்லாம வந்து எந்த அளவுக்கு இப்போ திடீர்னு ஹார்ட் ஒர்க் போடுற? அதுக்கு காரணம் கண்டிப்பா நீ உயிரோடு இருக்கிறதுக்காக மட்டும் இல்லைன்றத சொல்ல. அது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு போராடுறான். அவளுக்கு அந்த விஷயம் ரொம்பவும் நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிலிக்ஸ் பார்த்தா நம்ம லூக்கஸோடைய இன்ஃபர்மேஷன் என்னன்றதை வந்து அவ இந்த இடத்துல நம்ம அத்தனாஷி அப்பா கிட்ட கொடுக்குறான். எம்பீரியல் ஆல் சோல்ல கூட இவனை பத்தி பெருசா கிடையாது. இப்போதைக்கு கிடைச்ச டாக்குமெண்ட் இவ்வளவுதான். இவன் அதிகப்படி அந்த விதமான விஷயமும் தெரியலையே, புதுசா இருக்கான், யாரா இருக்குன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தா அத்தனாஷியோடைய அப்பாவும் அவனுடைய டாக்குமெண்ட் எடுத்து அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்க அவன் யாரு, அவனுடைய பேக்ரவுண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிறான். அதுல பார்த்தா சாதாரண கிராமத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு சின்ன மேஜிக் யூசர் தான்ற மாதிரி அவன் அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். பிரச்சனை இல்லை, இவன் சாதாரண மேஜிஷியன் தான். ஆனா அவன் உண்மையா சொல்ல போனா விஷயத்தை மறைச்சுதான் வச்சிட்டு இருக்கான். இது ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டியை காமிக்கிற மாதிரி தான் அர்த்தம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, கண்டிப்பா பிரின்சஸ் நல்லபடியா மேஜிக் எல்லாம் கத்துன்னு வருவாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கும் உங்களுடைய பொண்ணுக்குமான அந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு அந்த இடத்துக்கு பயத்துல ஓடிடுவான். இவரு ஒரு பக்கம் உண்மைதான், அந்த பாசம் அதிகமாகுது. அப்ப இதுதான் பாசமா அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு வேற லெவலா இருக்கும். இன்னொருத்த புதுசா ஒருத்த வருவான் வில்லங்க தருமா. அதெல்லாமே இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம பொறுமையா பாருங்க. மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுத்துருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.